தாவேக்கால உங்களுக்கு என்ன ஏமாற்றம் ஏற்பட்டது? நீங்க என்ன எதிர்பார்த்து இணைந்தீங்க? தாவேக்கா என்னை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தாவேக்கால செய்யல. ஆனா எதிர்பார்ப்புகள் எல்லாமே உடைஞ்சு போனதுதான் மிச்சம். அரசியல் களத்துல இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியாவான், நான் இன்னைக்கு எதிரியா இருக்கிறவன் நாளைக்கு நீங்களே அதுக்கு நண்பனா. உதாரணம். விஜய் அவர்களை நான் ஒரே ஒரு முறை வந்துட்டு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டிருந்தேன். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ டைம்ல பேசின விஷயங்கள் நல்லா இருந்தது, இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னதான் நான் முதல்ல அவர்கிட்ட பேசினதும் கடைசி அவர்கிட்ட பேசினதும். ஒரு தலைவரா தான் கட்சியில இருந்து ஒரு பொண்ணு வெளியில போயிருக்காங்க, என்ன விஷயமா வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேஸ் கூட எடுக்கலன்னா இவர் ஏன் அந்த கட்சி தலைவரா இருக்காரு அப்படிங்கறத என் கேள்வி. திமுகவுல இருந்து இப்போ 2 மாசம் பயணம் செய்றீங்க. முதலமைச்சர் பாத்திருக்கீங்களா? நடிகரா நான் போய் நின்னா கூட்டம் கூடும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் ஏன் கட்சி தலைவரா இருக்காரு? அண்ட் கட்சி தலைவர் அப்படிங்கும் போது மக்களோட மக்களா நிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து வைஷ்ணவிக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னன்னா சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு அரசாங்கம் உடனே இருந்ததாக தான் நீங்க அந்த பேட்டியில தெரிவிச்சு இருந்தீங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க திமுக போனது? தாவேக்கால இருந்து வெளியில வந்த சமயங்கள்ல அந்த 1 மாத காலத்திலேயே நிறைய கட்சிகள்ல இருந்து அழைப்பு வந்தது. பாஜகல இருந்து வானதி சீனிவாசன் அக்கா ஓப்பன் இன்வைட் கொடுத்திருந்தாங்க பிரஸ் மீட்ல. அப்புறம் அதிமுகல இருந்து கால் வந்திருந்தது, நாட்டாக்கால இருந்து கால் வந்திருந்தது. இங்கேயும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி வேற கட்சிக்கு போகுவீங்களா, இல்ல தலைவர்கிட்ட சொல்லி சார்ட் அவுட் பண்ணி அங்கேயே நிற்பீங்களா? அதிகாரம் வேணும் மக்கள் பணி செய்யறதுக்கு அப்படின்னு யோசிச்சது உண்மைதான். ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. களத்துக்கே வராத ஒரு தலைவருக்கு ஓட்டு போடணுமா? தென்னிந்திய மாநிலங்கள் மேலேயுமே அவருக்கு கொஞ்சம் இது வேண்டாம், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஒரு கருத்து. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திமுகவின் இளம் அரசியல் பிரமுகர் வைஷ்ணவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ கடந்த 1 வருஷமா தாவேக்காவில் பயணம் செய்தீங்க, சில மாதங்களா திமுகவில் பயணம் செய்றீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் என்பது எதை நோக்கி உள்ளது? எதை இலக்காக கொண்டு அரசியல்ல வந்திருக்கீங்க? அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். அரசியல் பேக்ரவுண்ட்ல அதாவது ஒரு பார்ட்டியோட ஷேடோல இருந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட மக்களுக்கு நல்லது பண்ணலாமோ, மக்கள் பணி இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்டரா செய்யலாமோ அப்படிங்கிற தோணல் தான் வைஷ்ணவிக்கு வந்தது. அரசியல் கட்சியோட பின்னணியில செய்யும் போது அந்த நடுவுல வர பேரியர்ஸ் தடைகள் உடைச்சிட்டு நம்ம மக்கள் பணி செய்யலாம் அப்படிங்கிறது தான் வைஷ்ணவிக்கு தோணுன ஒரு விஷயம். அதனாலதான் அரசியல் கட்சி அரசியல் பயணம் அப்படிங்கிறது தொடங்கினது. தாவேக்கால ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்துட்டு தாவேக்கால ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கினேன். ஒரு ஃபேன் கேர்லா பாலிடிக்ஸ்ல யூத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க. வைஷ்ணவி 20 வயது பெண்ணா அரசியல் காலத்துல தாவேக்கா என்னை ப்ரமோட் பண்ணும், தாவேக்கா என்னை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தாவேக்கால செய்தேன். ஆனா எதிர்பார்ப்புகள் எல்லாமே உடைஞ்சு போனதுதான் மிச்சம். திமுகல இப்ப 2 மாதங்கள் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி. பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மக்கள் பணி எனக்கு தடையில்லாம செய்யணும். இப்ப திமுக நிர்வாகிகள் வட்டக்கழகம்ல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மீடியாலையும் நான் மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபீல்டுலயும் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துல. தாவேக்கால உங்களுக்கு என்ன ஏமாற்றம் ஏற்பட்டது? நீங்க என்ன எதிர்பார்த்து இணைந்தீங்க? தாவேக்கால நான் எதிர்பார்த்து இணைஞ்சது வந்துட்டு மக்கள் பணி. அதான் மக்கள் பணியை இன்னும் கொஞ்சம் கூட தாவேக்காவினரோட சேர்ந்து செய்யும் போது நிறைய வைடா வந்துட்டு மக்களை கவர் பண்ண முடியும், நிறைய மக்களை சந்திக்க முடியும், ஈஸியா சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியல் களத்துல வைஷ்ணவி ஒரு 20 வயது பெண்ணா போனாலுமே என்னோட வார்த்தைகளுக்கும் என்னோட சஜஷன்ஸும் அங்க ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போனது. அடுத்தடுத்து வைஷ்ணவி வைக்கக்கூடிய கட்டங்களுக்கு தாவேக்கா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இணைஞ்சதுதான். ஆனா அது எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன ப்ரமோட் பண்ணல அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க என்ன டீப்ரமோட் பண்ணதுதான் அதிகமா இருந்தது. நீங்க மக்களை சந்திக்க கூடாது, மக்கள் பணி செய்யக்கூடாது, நாங்க இல்லாம நீங்க எந்த ஒரு நிகழ்வுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் கண்டினியூஸா தாவேக்காவினர் எனக்கு கொடுத்துட்டு இருந்தது. நானும் அதை எல்லா சூழலையும் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்தவித வழியுமே அமைச்சு கொடுக்கல தலைமை கழக நிர்வாகிகள் ஆகட்டும், தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆகட்டும்.
அதனாலயும் என்னோ திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா ஆல்ரெடி அந்த ஒரு கட்சியில பயணம் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட கேட்டப்பதான் அவங்க சொன்னது, அஃப்கோர்ஸ் நான் எந்த இடத்துலயும் என்னோட சுயமரியாதையை ஒரு பெண்ணா இழந்தது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒரு காரணமா வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப தாவேக்கள் ஒரு வருஷம் பயணம் செய்தீங்க இல்லையா, விஜய் எத்தனை முறை பார்த்திருக்கீங்க? அவர் கூட உரையாடி இருக்கீங்களா? அவரிடம் உங்களுடைய குறைகள்லாம் சொல்லியிருக்கீங்களா? விஜயை சந்திக்கிறதுக்கான திரு விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சாதாரண தொண்டன், அது மக்கள் இயக்கத்துல இருந்து வந்திருந்தாலும் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்திருந்தாலுமே அதுக்கான ஒரு பாதை அப்படிங்கிறது தாவேக்கால கிடைக்கவே கிடைக்காது. விஜய் அவர்களை நான் ஒரே ஒரு முறை வந்துட்டு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டிருந்தேன். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ டைம்ல பேசின விஷயங்கள் நல்லா இருந்தது, இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னதான் நான் முதல்ல அவர்கிட்ட பேசினதும் கடைசி அவர்கிட்ட பேசினதும். அதையுமே வந்துட்டு தாவேக்கா பேச்சாளர்கள் நிறைய பேர் அந்த பொண்ணு பொய் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வச்சிருந்தாங்க. என்னோட கருத்து என்னவா இருந்ததுன்னா, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாவேக்கால இருக்கும்போதுதான் சொல்லியிருந்தேன். அதாவது தலைவர் அவர்கள் பேசியிருந்தாரு, தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கும்போது. அப்ப நீங்க ஏன் அதை வந்துட்டு இல்ல அந்த பொண்ணு பொய் சொல்றா அப்படின்னு அப்பவே சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ கட்சிக்குள்ள இருக்கிற வரைக்கும் வைஷ்ணவி அவர்கள் சொல்றது சரி. அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேச்சாளர்கள் எல்லாமே டினோட் பண்ணக்கூடியது வைஷ்ணவி அவர்கள் சொல்றது எல்லாமே போய் அதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு பட்டம் தான் தாவேக்காவினர் எனக்கு கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு அரசாங்கம் உடனே இருந்ததாக தான் நீங்க அந்த பேட்டியில தெரிவிச்சு இருந்தீங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க திமுக போன பிறகு? சரியா அந்த ஒரு அனாலிசிஸ் எடுக்கலையோ, என்ன நடந்தது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாம ஆளும் கட்சி மேல சும்மா ஒரு கிரிட்டிசைசேஷனை தூக்கி கொடுத்துட்டோமோ அப்படிங்கறதான் எனக்கு தோணுன ஒரு விஷயம். தாவேக்கால இருக்கோங்கிறதுக்காக நம்ம ஆப்போசிட் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அது லாஜிக்கலா இருக்காது, நியாயமான கிரிட்டிசைசேஷனா இருக்கா அப்படிங்கறத யோசிக்காம ஒரு கிரிட்டிசைசேஷன் எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிற வருத்தம் இப்பவும் இருக்கு. ஏன்னா ப்ராப்பரா வந்துட்டு சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் பின்பற்றப்பட்டுதான் வந்துட்டு இப்போ குற்றவாளி யாரு அப்படிங்கறதையும் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நான் தான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணணும், இவங்க சொன்ன அப்படியே ஒரு ப்ரொசீஜரை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் தாவேக்காவினர் சொன்னது அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்க அந்த ஒரு வருஷத்துல விஜய் பார்க்கவே இல்லை, ஒரு முறை தான் தொலைபேசியில பேசியிருக்கீங்க. இப்போ தாவேக்குல இருந்து வெளியே வந்த பிறகு கூட உங்களை தொடர்பு கொண்டு பேச ட்ரை பண்ணல விஜய் அவர்கள்? நான் வெளியில வந்து பிரஸ் மீட்லயே தெளிவா சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இளம் பெண்களை ஆகட்டும் இளைஞர்களை ஆகட்டும் தாவேக்கா நிர்வாகிகள், அதாவது மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளாகட்டும் தலைமை சார்ந்த நிர்வாகிகளாகட்டும் ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, அதை நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்க, அது என்னன்னு பாருங்க அப்படிங்கிற கோரிக்கையா தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் வெளில போறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நான் ஒரு மாத காலம் எந்தவித கட்சியிலையும் பயணிக்காம ஒரு நியூட்ரலான ஒரு ஆளா இருந்தேன். சமூக பணிகள் செஞ்சுட்டு ட்ரஸ்ட் மூலியமா பண்ணிருந்தேன். அப்படி இருக்கும்போது அது அப்படியே ஹோல்ட் ஆயிட்டே இருந்தது. நானும் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் அழைப்பாரு. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அம்மா நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளயுமே வந்துட்டு நிர்வாகிகளுக்குள்ள வர கருத்து வேறுபாடுகள் காமனா எல்லா கட்சிகள்லயுமே வருது. ஆனா அம்மாக்கும் மேல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதுக்கு மேல இருக்கிற நிர்வாகிகள் என்ன ஏதுங்கிறத சார்ட் அவுட் பண்ணி வச்சு திருப்பியும் அடுத்த நாள் பார்த்தோம்னா களத்துல அவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் நான் தாவேக்கால வச்சிருந்தேன். சரி, ஒருவேளை தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் தொடர்பு கொண்டு இல்லமா இது பிரச்சனை, இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு தொண்டனையும் ஒரு கட்சி இழக்க கூடாது. அப்ப இவங்க என்ன இழந்தாங்க அப்படிங்கறத நான் பார்த்த ஒரு விஷயம். இவ்வளோ நான் பண்ணியுமே கண்டிப்பா சேட்டலைட் சேனல்ல ஒரு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்க்காம இருக்க மாட்டார். ஒரு தலைவரா தான் கட்சியில இருந்து ஒரு பொண்ணு வெளியில போயிருக்காங்க, என்ன விஷயமா வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேஸ் கூட எடுக்கலன்னா இவரே அந்த கட்சி தலைவரா இருக்காரு அப்படிங்கறத என் கேள்வி. அதுக்கப்புறம் திமுகவில இருந்து அழைப்பு வந்ததா? நீங்க திமுகவை அப்ரோச் பண்ணீங்களா திமுக இணைவதற்கு? தாவேக்கால இருந்து வெளியில வந்த சமயங்கள்ல அந்த ஒரு மாத காலத்திலேயே நிறைய கட்சிகள்ல இருந்து அழைப்பு வந்தது. பாஜகல இருந்து வானதி சீனிவாசன் அக்கா ஓப்பன் இன்வைட் கொடுத்திருந்தாங்க பிரஸ் மீட்ல. அது இல்லாம வந்துட்டு தனியா டெலிபோன் கால்லயும் பாஜகவினர் தொடர்பு கொண்டிருந்தாங்க. அப்புறம் அதிமுகல இருந்து கால் வந்திருந்தது, நாத்தாக்கால இருந்தும் கால் வந்திருந்தது. நான் திமுகவை சூஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணம் அம்மா கொடுத்த ஒரே ஸ்டேட்மெண்ட். நான் இது வரைக்கும் நீ தாவேக்கால ஃபேஸ் பண்ண எந்த ஒரு சுயமரியாதை இழக்கக்கூடிய ஒரு சூழலையும் நான் வந்துட்டு திமுகல இந்த 20 ஆண்டு காலத்துல நான் பயணம் பண்ணதுல ஃபேஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வைஷ்ணவிக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னன்னா சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு பெண்ணா உனக்கு அது ரொம்ப முக்கியம், அது எந்த உச்ச நிலையில இருந்தாலுமே அந்த இடத்துல உனக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்னா வந்துடுறது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி எனக்கு அவங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருந்தாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ திமுகவில் வந்து ஒரு 2 மாசமா பயணம் செய்கிறீங்க, உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சரியா கிடைக்குது. இங்கேயும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி வேற கட்சிக்கு போகுவீங்களா, இல்ல தலைவர்கிட்ட சொல்லி சார்ட் அவுட் பண்ணி அங்கேயே நீடிப்பீங்களா? நிச்சயமா எல்லா கட்சிகள்லயுமே வந்துட்டு
கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கு. பட் சுயமரியாதை இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணா அங்கீகரிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப வரைக்கும் நான் அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் எங்கேயாவது ஒரு சூழ்நிலை நீங்க சொன்ன மாதிரி ஃபேஸ் பண்ணா நிச்சயமா நான் அது தலைமைக்கு எடுத்துட்டு போவேன். ஏன்னா இப்ப வரைக்கும் எங்க அம்மா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அது கண்டிப்பா சார்ட் அவுட் பண்ணிருவாங்க மேல இருக்கிற எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல தாவேக்கால விட்டது மாதிரி விட மாட்டாங்க அப்படிங்கறத நம்புறேன். இப்போ வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நிச்சயமா. நீங்க என்ஜிஓ மூலமாவும் மக்களுக்கு சேவை செய்யலாம். ஆனா நீங்க அரசியல் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதாவது இப்போ வர முடியாது, இப்ப சின்ன வயசு, அடுத்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், மத்திய அமைச்சர், அந்த மாதிரி வந்து மக்கள் சேவை செய்யணும். அதுதான் உங்களோட இலக்கு. அதுதான் இலக்கா? இல்ல இலக்கு அப்படிங்கறத வச்சு நான் அரசியலுக்குள்ள வரல. அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதிகாரம் வேணும் மக்கள் பணி செய்யறதுக்கு அப்படின்னு யோசிச்சது உண்மைதான். அதிகாரம் இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட மக்களுக்கு ஈஸியா போய் ரீச் அவுட் பண்ணலாமோ, மக்களை ஈஸியா சந்திக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது வைஷ்ணவிக்கு. இலக்கு அப்படின்னு நான் எதுவுமே வைக்கல. மக்களா விருப்பப்பட்டு, கட்சியா விருப்பப்பட்டு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறது. இல்ல மக்களுக்கு சேவை செய்யணும்னா அதிகாரம் நிச்சயமா தேவை. ஆமா. அது என்ஜிஓ மூலமா செய்யலாம். இல்ல என்ஜிஓ மூலம் செய்யணும்னாக்கா அதிகாரம் எல்லாமே செய்யலாம் இல்லையா? ஒரு கட்சி தொண்டனாவும் அந்த கட்சியோட ஒரு ஷேடோல நிச்சயமா மக்களை சந்திக்க முடியும். அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி என்ஜிஓ மூலியமாவும் சந்திக்க முடியும். பட் அதிகாரம் அப்படிங்கிறது மக்களா எடுத்து கொடுக்கறது தானே. மக்கள் விருப்பப்பட்டு நீங்க எங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் கொடுக்கறது. அப்படி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், இந்த மாதிரி அதிகாரம் கையில வரப்போ உங்களுக்கு வந்து நினைச்ச மக்களுக்கு நினைச்சதை கண்டிப்பா செய்யலாம். அதிகமாக செய்யலாம். ஆனா இப்ப செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். ஏன்னா உங்களோட சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும். நீங்க அரசியல்வாதியா சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டுனாக்கா மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே செலவு செய்யலாம். ஸோ அதுதான் வந்து. ஆனா திமுகவுல வந்து இப்போ 2 மாசம் பயணம் செய்றீங்க. முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா? இல்ல டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சர் தான் பார்த்தோம். போன மாசம் பார்த்திருந்தேன். அவர் சந்திக்கும் போது அவர் நிறைய விஷயங்கள் கான்வர்சேஷன் இருந்தது. களத்துல இளைஞர்கள் எந்த அளவுக்கு அரசியலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்டோட இருக்காங்க, இல்ல அரசியல் அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது பயம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேட்டாரு. அப்போ களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் திட்டங்களை பத்தி எந்த அளவுக்கு எஜுகேட்டடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. நிறைய திட்டங்களை போய் மக்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா ஒரு இளைஞரா நீங்க சொல்லும் போது வந்துட்டு, ஒரு இளம் பெண்ணா நீங்க சொல்லும் போது கருத்து இன்னும் கூட போய் ரீச் ஆகும். அதனால திட்டங்களை நிறைய வந்துட்டு சொல்லுங்க. இந்த திட்டத்தினால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகள் இப்ப வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. ஆனா அதே மாதிரி நிறைய திட்டங்கள், இப்ப காலை சிற்றுண்டி திட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் குழந்தைகள் வந்துட்டு காலை சிற்றுண்டி திட்டத்தினால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை எடுத்து சொல்லுங்க அப்படிங்கறதான் டிசிஎம் பார்க்கும்போது அவர் எனக்கு சொன்ன விஷயங்களா இருந்தது. நிறைய பாசிட்டிவான விஷயமும் இருக்கின்றது திமுக ஆட்சி காலத்தில், நெகட்டிவான விஷயங்களும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி பலமாக இருக்கின்றது. திமுகவே பார்த்தீங்கன்னாக்கா 1916 முதல் 49 வரை திராவிட கழகமாக இருந்தது. 49 பிறகு தான் அரசியல் கட்சியாக வந்தது. அரசியல் கட்சியாக வந்து 18 ஆண்டுகள் ஆட்சி கைப்பற்றியது. ஸோ உங்களுடைய அந்த நோக்கமும் வந்து ஃபஸ்ட்டு என்ஜிஓ மூலமாக சேவை பண்ணியிருக்கீங்க, அடுத்து அரசியல்வாதி வந்து சேவை பண்ண நினைக்கிறீங்க. மக்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க? சொசைட்டியை நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு லீகல் எய்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி மூலியமா ஸ்கூல் குழந்தைங்களை போய் நாங்க ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட பேசுவோம். பொதுவாகவே வந்துட்டு பெண் குழந்தைங்க கிட்ட சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தன்னை அவங்க எப்படி காப்பாத்திக்கிறது, எந்த வித தீய செயல்கள்லையும் எப்படி வந்துட்டு போகாம இருக்கிறதுங்கிறதுக்கான லீகல் அவேர்னஸையும் ஜென்ரல் அவேர்னஸையும் கொடுத்துதான் நான் சொசைட்டில எந்தெந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அது குடும்ப கஷ்டங்களா இருக்கலாம், இல்ல அவங்க வெளியில ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்களா இருக்கலாம். நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அது தெரிஞ்சுக்கும் போது இன்னும் இன்டெப்தா போய் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னா எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஸோ இப்போ எனக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்துட்டு இன்னுமே நான் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. இன்னும் கூட பெண் குழந்தைங்க கிட்ட போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா பெண் குழந்தைங்க நிறைய பிரச்சனை இப்ப சொசைட்டில ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க எப்படி பாதுகாத்து இருக்கணும் அப்படிங்கறத மறுபடியும் ஸ்கூல்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது என் ஆசை. ஏன்னா அப்ப காலேஜ் இருந்ததுனால காலேஜ் மூலியமா போயிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன யூஜி படிச்சிருக்கீங்க? நான் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டான பப்ளிக் சர்வீஸ் எடுத்திருக்கீங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்போது கள்ளக்காதலில் நிறைய குழந்தைகள் பெற்றோர்களே கொண்டுறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. குழந்தைகளை வந்து கடத்தி விற்பனை செய்கிறாங்க. இதெல்லாம் திமுகவில் நீங்கள் வந்து பயணம் செய்கிறீங்க. இதெல்லாம் ஒரு ஆளுகின்ற ஆட்சி. இப்போ திமுக இந்த ஆட்சி மூலமாக அதெல்லாம் தீர்வு காண வாய்ப்பு இருக்கா?
எந்த ஆட்சியில தான் குறைகள் இல்ல அப்படிங்கறதா என்னோட கேள்வி. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலயும் குறைகள் இருந்தது அஃப்கோர்ஸ். இப்பவும் வந்துட்டு இங்கேயும் நிறைய குறைகள் இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு மொத்தமா வந்துட்டு இந்தியாவுல கம்பேர் பண்ணும்போது, அதாவது வட மாநிலங்கள் எடுத்துக்கலாம். வட மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியால அதிகமான கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது, நான் ஜென்ரலா ஒரு கிரைம் சென்சஸ் சொல்லிட்டு அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். கிரைம் சென்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதிகமான ரிப்போர்ட் ஆகிறது வந்துட்டு கேசஸ் தமிழ்நாட்டுல தான் அதிகமா ரிப்போர்ட் ஆகுது. என்னோட ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல நான் என்ன பாக்குறேன்னா, எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் அவங்களோட ஃப்ரீடமா இருந்தா, அதாவது தைரியமா வந்து ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு இப்ப தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் ஆகட்டும், தைரியமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அதை ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த ஒரு சுதந்திரத்தை இப்ப இருக்கிற ஆட்சி வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் நிறைய கேசஸ் வட மாநிலங்கள்ல அது ஃபைல் ஆகிறதே இல்லை. கேஸ் வந்து மக்களும் வர்றது இல்லை. அப்படியே மக்கள் வந்துட்டு இதை எங்களுக்கு இந்த கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னாலுமே அந்த கேஸை ஃபைல் பண்ண முடியறது இல்லை. அதனாலயோ என்னவோ வந்துட்டு அவங்க கிரைம் ரிப்போர்ட்ஸ்ல கம்மியா இருக்காங்க, நம்ம கிரைம் ரிப்போர்ட்ஸ்ல அதிகமா இருக்கோம் அப்படிங்கிறதான். இப்ப நீங்க சொன்ன இந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்துட்டு இது கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா குழந்தைய, அதுவும் நம்ம தாயே கொள்றது அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி என்ன அவங்களை அது இன்னொரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. குழந்தைங்களுக்கு பொதுவாகவே அதான், குழந்தைங்க அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். நாளை பின்ன இப்ப இறந்த குழந்தை வந்துட்டு ஒரு தலைவரா கூட ஆகலாம். அது அப்படி இருக்கும்போது அந்த தலைவரை நம்ம இழக்கிறோமோ அப்படிங்கறதா எனக்கு இருந்த ஒரு கருத்து. உண்மையிலே நீங்களே வந்து திமுக குழந்தை மாதிரி தான். அதனால இந்த குழந்தைகள் மீதான அந்த வன்முறையை தடுத்து நிறுத்தணும். நீங்க ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கீங்க, ஆளுங்கட்சியாக திமுக இருக்கின்றது. முதலமைச்சரையோ இல்லை துணை முதலமைச்சரையோ பார்த்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த வன்முறை, அதாவது தாய்மார்களே பெற்ற குழந்தைய கொல்வது, குழந்தைய வந்து கடத்தி விற்பனை செய்வது, இது வந்து குழந்தைகள் மீதான அந்த பாலியல் பலாத்காரம், இதெல்லாம் நிரந்தரமாக தடுத்து நிறுத்தணும். நீங்கள் உங்கள் கட்சி மூலமாக எப்படி இதெல்லாம் சரி செய்வீங்க? நிச்சயமா. இப்போ நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் அப்படிங்கறதையும் தாண்டி, குழந்தைங்க கிட்ட நீங்க அவேர்னஸ் போகும்போது, நான்லாம் போகும்போது பிட் பேப்பர்ல வந்துட்டு குழந்தைங்க நிறைய எழுதி கொடுப்பாங்க. அந்த குட்டி பிட் பேப்பர்ல அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது குட்டி குட்டியா எழுதியிருப்பாங்க. அது படிக்கும் போதே வந்துட்டு இந்த பிரச்சனை தான் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா நாமளும் அதை கடந்து தான் வந்திருப்போம். ஒரு பெண்ணா நான் அவங்க வயதை கடந்து தான் வந்திருப்பேன். அப்படிங்கும்போது அது என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ மொளையிலேயே கிளி எறிகிற மாதிரி நம்ம அதை ஆரம்ப கட்டத்திலேயே அதை பிடிச்சு எரிஞ்சிடலாம். இதான் பிரச்சனை குழந்தைங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த கவுன்சிலிங் செஷன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. குழந்தைங்களுக்கும் இருக்கணும், அதே அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு கவுன்சிலிங் செஷனை கொடுக்கணும். ஏன்னா ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுத்துருந்தா அவங்க அம்மா வெளியில அதுக்காக அந்த குழந்தைய கொண்டிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறதான். ஏன்னா எந்த தாயும் ஒரு குழந்தைய கொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது மனசு வராது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதா. ஒருவேளை கவுன்சிலிங் கொடுக்கும்போது அது சரியாகுமோ என்னவோ. பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இல்லை, பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் எப்படி தெரியும்? அது அவங்க வந்து ஒரு டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணால் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து அப்ரோச் பண்ணாதவே காதல்னு சொல்வதை கேட்டு குழந்தை கொண்டுடுறாங்க. அதனால இதை கொண்ட பிறகு தான் தகவலை வெளியே வருது, அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அது நடக்காமல் இருக்கணும். அதனால உங்கள் அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியுமோ அது வந்து பண்ணலாம். இப்போ திமுகவை பார்க்கும்போது நிறைகள் இருக்கின்றது, குறைகள் இருக்கின்றது. அதான் உண்மை இருக்கின்றது. நிறைகள்னா என்ன, குறைகள்னா என்ன? நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய திட்டங்கள் அப்படின்னு இருக்கிறதா. குறைகள் அப்படிங்கறது நான் சொல்ல, குறைகள் அப்படிங்கறது வந்துட்டு விமர்சனங்களா எதிர்கட்சிக்காரங்க வைக்கக்கூடிய விஷயங்களை தான் குறைகள் அப்படின்னு நான் இதை நோட் பண்ணேன். நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு தனி நபரோட வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2021 முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சரா அமர்ந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெளிநாடு ஒப்பந்தங்கள் அதிகமா சைன் பண்ணாரு. அதோட விளைவா இப்போ 2025 கிட்டத்தட்ட 10.31 லட்சம் வருமானம் அது மூலியமா தமிழகத்துக்கு வந்திருக்கு. அது இல்லாம வந்துட்டு 33 லட்சம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு கட்டத்தினால தனி நபரோட வருமானம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. குறைகள் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் எதிர்கட்சிக்காரங்க வைக்கக்கூடிய தேவையில்லாத விமர்சனங்கள் அப்படிங்கிறதா நான் பாக்குறது ஒரு விஷயம். அதாவது நீங்க சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்திலும் குறைகள் இருந்தது, இப்பவும் குறைகள் இருக்குன்னு சொன்னீங்க. 2011 2014 மக்கள் வந்து அதிமுக சின்னத்தில் ஓட்டு போட்டாங்க. அந்த 10 வருஷத்துல
சில கருத்து, அதாவது சில பிடிக்காத விஷயங்கள்ல அதிமுக அரசு ஈடுபட்டனால தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டாங்க. ஆனால் 2 ஆட்சியிலும் ஒரே குற்றங்கள் நடப்பது நல்லா இருக்குமா? 2 ஆட்சியிலங்கும் போது புரியல. அவங்க ஆட்சியிலும் கள்ளசாராய மண் நடந்தது, இவங்க ஆட்சியிலும் கள்ளசாராய மண் நடந்தது. அவங்க ஆட்சியிலும் லாக்அப் டெத் நடந்தது, இவங்க ஆட்சியிலும் லாக்அப் டெத் நடக்குது. இப்போ லாக்அப் டெத்தே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். அஜித்குமார் வழக்குல சிபிசிஐடில இருந்து சிபிஐக்கு மாறுது, அதாவது முதல்வர் அவர்களோட பிரஷர்னால அது மாறினதுக்கு 3 நாள் தான் தேவைப்பட்டுச்சு. இதே அதிமுக ஆட்சியில ஃபெலிக்ஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா சிபிசிஐடில இருந்து சிபிஐக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 12ல இருந்து 15 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ இங்கே எடப்பாடி அவர்கள் கொடுத்த பிரஷர் இவ்வளவுதான். முதல்வர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்த பிரஷர்னாலதான் அது 3-2 நாட்கள்லயே டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ குற்றங்கள் அதிகமா ஆனாலுமே அந்த குற்றங்களுக்கான தகுந்த தண்டனை சீக்கிரமா வழங்கப்படுது, கேஸ் பொறுத்து வந்துட்டு சீக்கிரமான விசாரணை நடத்தப்படுது அப்படிங்கிறதான் உண்மை. அது முதல்வர் அவர்கள் கொடுக்குற பிரஷர்னால தானே நடக்குது. அது உண்மைதான். இப்போ சாத்தான்குளத்துல அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு இன்னும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கல. அந்த குற்றவாளி தண்டனை கொடுத்துருந்தா அந்த அஜித்குமாருடைய மரணத்தை தடுத்துருக்கலாம். ஏன்னா காவலர் ரொம்ப ஆவராயிட்டு இருப்பாங்க, ஏன்னா தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம அஜித்குமார் கொண்டு நமக்கு இதே தண்டனை சொல்லிட்டு. அந்த வழக்குல தாமதம் தான், அது என்ன ரிசல்ட்னு தெரியல. இந்த அஜித்குமார் மரணம் நடந்திருக்கு. அதனால குற்றவாளிகள் எந்த வகையிலும் தப்பிக்க கூடாது என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். இன்னொரு விஷயம், 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தொடர்ந்து வெற்றியை நோக்கி தான் வருகின்றது. 2026ல திமுக வெற்றி பெறுமா? நிச்சயமா வெற்றி பெறும். ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. களத்துக்கே வராத ஒரு தலைவருக்கு ஓட்டு போடணுமா, இல்ல நமக்காக என்ன பிளவுவாத அரசியல் பண்ணக்கூடிய பாஜகவோட கூட்டணியில இருக்கிற ஒரு தலைவருக்கு ஓட்டு போடணுமா, இல்ல இந்த 4 ஆண்டு காலமா நமக்கு என்னென்ன நல்லது அப்படிங்கறத மட்டும் பார்த்து செஞ்சு ஒரு தனிநபரோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கிற தலைவருக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கறத மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா தெளிவான முடிவை தான் எடுப்பாங்க. ஸோ 2026 நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி. களத்துக்கு வரக்கூடிய தலைவர்னா ஸ்டாலின், களத்து வராத தலைவர் விஜய் சொல்றீங்களா? ஏன்னா அவர் களத்துக்கு அவ்வளோ வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் திரைப்படம் மூலமா எல்லாரும் மனதில் இடம் பெற்றாரு. அதனால மற்ற அரசியல்வாதி மாதிரி இவர் களத்துக்கு அதாவது ஒட்டுமொத்த மக்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போன கூட்டம் கூடிடல, அது உங்களுக்கு தெரியல? அஃப்கோர்ஸ் தெரியும். அது கட்சி ஆரம்பிக்கும் போது தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அதை பத்தி யோசிக்கலையா? நடிகரா நான் போய் நின்னா கூட்டம் கூடும் அப்படின்னு தெரிஞ்சா அவர் ஏன் கட்சி தலைவரா இருக்காரு? அண்ட் கட்சி தலைவர் அப்படிங்கும் போது மக்களோட மக்களா நிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த நடிப்பு துறையில இருந்து வந்த எல்லாருமே அப்படியே எலெக்ஷன்ல நின்று சிஎம் ஆக கிடையாது. எல்லாரும் மக்களை சந்திச்சாங்க, மக்களோட குறைகள் என்னன்னு கேட்டாங்க, எல்லாத்தையுமே கேட்டு மக்களோட பேசிதான் தலைவர்களா அமர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வரவே இல்லையே களத்துக்கு. அப்படி நடிகரா இருந்தா களத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லையா? நடிகர் அப்படிங்கிறவர் ஸ்கிரீன், தலைவர் அப்படின்னு நீங்க ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மக்களை சந்திக்கணும். அப்பதான் அவங்க உங்களை தலைவரா ஏத்துப்பாங்க அப்படிங்கிறதான் உங்களோட எண்ணம். மக்கள் சேவை செய்யணும். இப்போ திமுக 2026ல ஆட்சிக்கு வருதுன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் என்னென்னலாம் நல்லது செய்யணும், என்னென்ன குற்றங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க உங்க மனசுல தோணுது? எனக்கு தோணுன விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களை நான் அதிகமா பார்த்ததுனால பெண் குழந்தைங்களை, இன்னும் பெண் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ சைமல்டேனியஸா அதுக்கான தண்டனைகள் அதிகப்படுத்துறது மூலியமா அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரமா தண்டனைகள் வழங்கப்படும் போது அதை மறுபடியும் அட்டெம்ப்ட் நடக்காம நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது இல்லாம குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதா. இது தப்பு இது சரின்னு நிறைய குழந்தைங்களுக்கு தெரியறதே இல்லை. ஸோ இது தப்பு அது சரின்னு சொல்லி கொடுத்தா எந்த குழந்தையும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. தவறு செய்வது குழந்தைகள் இல்ல, அவங்களுடைய பெற்றோர் தான் தவறு செய்யறாங்க. இல்ல, நிறைய குழந்தைங்க தவறான வழியில ட்ரக்ஸ் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. சோ அது சொல்லி கொடுத்தா எந்த குழந்தையும் அதுக்கு போக மாட்டாங்க இல்லையா? குழந்தைங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கதான். ஏன்னா நாளைய தலைவர்கள் அவங்கதான். அப்படிங்கும்போது அவங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி கூட்டிட்டு போனாலே அடுத்து வர சமுதாயம் நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த தலைவரை, எந்த முதலமைச்சரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதாவது காமராஜர் ஆரம்பிச்சு தற்போதைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வரல, எந்த முதலமைச்சர், எந்த தலைவரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ஆக்சுவலி அந்த அளவுக்கு நான் வரலாறு படிக்கல, இப்போதான் படிக்க தொடங்கியிருக்கேன். இப்போ கலைஞர் ஐயா அவர்களோட வரலாறு பார்க்கும்போது என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவரோட ஆட்சி ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்சியா தான் இருந்தது. சிறந்த முதல்வரா இருந்தாரு அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட அவரோட ஆட்சியில தான் அதிகமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கட்டினாரு அப்படிங்கிறது உண்மை. அவரோட ஆட்சி காலத்துக்கு முன்னாடி 1967 சமயங்கள் எல்லாமே வெறும் 109 அரசு கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்
காலேஜ் தான் இருந்திருக்கு. அதுல வெறும் 5 தான் வந்துட்டு எய்டடா இருந்திருக்கு. கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கல்லூரிகளா வெறும் 5 தான் இருந்திருக்கு. அதுல போட்டிருந்ததே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் அந்த 5 காலேஜ்ல அக்கமடேட் ஆயிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் 1968ல இருந்து 76 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில கலைஞர் ஐயா அவர்கள் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கட்டினாரு. 2010ல அதுவே வந்துட்டு 62 கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாவே டெவலப் ஆச்சு. இப்படி இருக்கும்போது அவரோட மோட்டிவ், நான் பார்த்தது வரைக்கும் அவரோட மோட்டிவ் சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்தணும். ஸ்கூலிங் மட்டும் முடிச்சுட்டு போதும் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு காலேஜ் படிப்பும் வேணும், காலேஜ் படிப்புக்கும் அதிகமான ஆட்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணார். ஸோ 1 லட்சமா இருந்த மாணவர்கள் சேர்க்கை 7 லட்சமா அதிகரிச்சது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவரோட காலகட்டத்துல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அதிகமா இருந்தது அப்படிங்கிறது. எனக்கு சமச்சீர் கல்வி திட்டம், கிராமப்புறத்துல இருக்கிறவங்களும் நகரப்புறத்துல இருக்கிறவங்களாகட்டும் எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சிலபஸை படிக்கணும், வெவ்வேறு அதுல கூட வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணிதான் சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது எடுத்துட்டு வந்தது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவரோடது படிக்கும்போது எனக்கு அவரு ரொம்ப பிடிச்ச ஒரு முதல்வரா தான் இருந்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பத்தி உங்க மதிப்பீடு என்ன? பிடிக்குமா அவங்கள? அவங்களும் பிடிக்கும். ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை. அரசியல் காலத்துல வந்துட்டு தான் தனக்கு யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு ஃபேக்ட். அரசியல் காலத்துல இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியாவான், இன்னைக்கு எதிரியா இருக்கிறவன் நாளைக்கு நண்பனா. அதனால வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அரசியல் பயணத்துல தன்னை மட்டும் நம்பி அரசியல் களத்துல இருந்தவங்க ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை. இப்போ தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அண்ணாவை காட்டிலும், கலைஞரை காட்டிலும், எம்ஜிஆரை காட்டிலும், ஜெயலலிதாவை காட்டிலும் தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சராக இருந்து வருகிறார். தெரியுங்களா? அதாவது 19 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 24 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, இடையில உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, இடைத்தேர்தலில் வெற்றி. ஸோ இந்த வெற்றிலாம் வந்து அவருடைய அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றியா, இல்லை கூட்டணி பலத்துக்கு கிடைத்த வெற்றியா, அதை சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், 75 வருட பாரம்பரிய கட்சி. அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது கூட்டணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு தனிப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அது வந்துட்டு கூட்டணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை யாருனாலையும் அசைக்க முடியாது. ஸோ இந்த ஒரு வரவேற்பு, அதான் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து வெற்றிகள் மட்டுமே பார்த்தது. அவரோட அணுகுமுறை, மு க ஸ்டாலின் ஐயா அவர்களோட அணுகுமுறை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. எந்த கூட்டணி இல்லைனாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருக்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் என்னென்ன செஞ்சாங்க, அண்ணா அவர்கள் ஆகட்டும், கலைஞர் அவர்கள் ஆகட்டும், இல்ல பெரியார் எடுத்துட்டு வந்த கொள்கை ஆகட்டும், இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். போது அதோட ஒரு விளைவா இப்ப அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிற இந்த 4 ஆண்டு காலத்திலயுமே நிறைய திட்டங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி தான் நீங்க சொன்ன அந்த பேக் டு பேக் 4 ஒரு வெற்றி அப்படிங்கிறது. ஏன் வந்து திமுகவை வந்து பாஜக எதிர்க்கிறது, பாஜகவை திமுக எதிர்க்கிறது தொடர்ந்து, அதை பத்தி ஏதாவது புரிதல் இருக்கா? பொதுவாகவே பாஜக அப்படின்னு கேட்டீங்கன்னாலே அவங்க ஒரு பிளவுவாத அரசியலை தமிழ்நாட்டுல எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒன்றிய பாஜக அரசு பொதுவாகவே இப்போ மத ரீதியான ஒரு பிளவை தமிழ்நாட்டுல எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் சாதி ரீதியான ஒரு பிளவை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு அததான் அவங்க கோலாவே வச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்த ஒரு யுக்தி தான் வந்துட்டு இப்ப கடவுள் அப்படிங்கிற ஒரு யுக்தியுமே. இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் தமிழ்நாட்டுல ஒரு பிளவு எடுத்துட்டு வர முடியுமோ, தமிழ்நாட்டை எந்த இடத்துலயும் அங்கீகரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் கீழடி அகழாய்வு. கிட்டத்தட்ட 982 பக்கங்களுக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுத்துமே தமிழ்நாட்டோட தொன்மை தான் விஷயங்கள் தான், ரிச்சுவல்ஸ் தான் வந்துட்டு பாரம்பரியமான ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லியுமே அதை அங்கீகரிக்காத ஒன்றிய பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குறது இல்லை. அப்படியே ஒதுக்குனாலும் வந்துட்டு அந்த நிதியில பாதி தான் வந்துட்டு கொடுக்குறாங்க, மீதியை கொடுக்கறதும் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு பயாஸா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுல திராவிடத்தை, சமத்துவம், சமூக நீதியை நிலைநிறுத்தணும் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம்னால மட்டும்தான் முடியும். மோடி அவளை பற்றி உங்களுடைய கருத்து மதிப்பீடு என்ன? ஏன்னா குஜராத் மாநிலத்துல தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தாரு. இப்போ இந்தியாவுடைய தொடர்ந்து 3 முறை பிரதமர் இருக்கிறாரு. இந்திரா காந்தியுடைய சாதனையை முறியடிச்சிட்டார். இப்போ வந்து இந்தியாவில் அதிக நாட்கள் பிரதமராக இருந்த நேருக்கு அடுத்தது இவர் தான். ஸோ மோடி பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன?
மோடி பத்தி என்னோட மதிப்பீடு வந்துட்டு சதர்ன் பார்ட்ஸ் மேல, அதாவது இந்த திராவிட நாடுகள், தமிழகம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 5 ஸ்டேட் 5 தென்னிந்திய ஸ்டேட்ஸ் மாநிலங்கள். தென்னிந்திய மாநிலங்கள் மேலேயுமே அவருக்கு கொஞ்சம் இது வேண்டாம், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு கருத்து. அதிகமான ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் ஒரு பார்ஷாலிட்டியை பாஜக பார்க்குது, மோடி அவர்களும் அதை தான் பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.